தஞ்சை பழைய கலெக்டர் அலுவலகத்திலிருந்து தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் ஊர்வலமாக புறப்பட்டு காந்திஜி சாலை வழியாக தஞ்சை தலைமை தபால் நிலையம் வரை சென்றனர். பின்னர் அங்கு பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்கத்தின் தலைவர் பழனியப்பன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் சுந்தர விமல்நாதன் தொடங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு போதிய தண்ணீர் இல்லாத நிலையில் மகசூல் பாதிக்கப்பட்டதால் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு உடனே வழங்க வேண்டும். பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கிய நிவாரணத்தில் விடுபட்ட கிராமங்களையும் சேர்த்து இழப்பீடு வழங்க வேண்டும். இழப்பீடுக்கான கால தாமதத்திற்கு உரிய வட்டியை வழங்க வேண்டும். பயிர் காப்பீடு திட்டத்தால் தனியார் காப்பீடு நிறுவனங்கள் தான் பயன்பெறுகின்றன. எனவே தமிழக அரசே காப்பீடு திட்டத்தை ஏற்றி நடத்த வேண்டும். பிரதமரின் உழவர் வெகுமதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 6,000 வழங்கும் உதவித்தொகையை உயர்த்தி ரூபாய் 12,000 வழங்க வேண்டும். இதில் குத்தகை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும். தமிழக வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட 50,000 மின் இணைப்புகளை உடனே வழங்க வேண்டும் என்பது உள்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் செயலாளர் மணி, பொருளாளர் வீரப்பன், மாநகர தலைவர் அறிவு உள்பட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர்.